நன்றே, பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. அவன் கண் படுமே. இந்த கண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன சார் அந்த பாட்டு? உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்கை நன்றே. ஒன்றும் புரியலையே சார் அப்படின்னா அந்த பாட்டு முழுமையாக நான் விளக்கம் சொல்லிடுவேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாட்டை நீங்கள் நான் தயவு செய்துன்னு எந்த மேடையிலும் கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. ஆனாலும் உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய உயரத்திற்காகவும் உங்களுடைய வெற்றிக்காகவும் நான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த பாட்டை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அது என்ன சொல்லுது சார் அந்த பாட்டில் அப்படின்னா, உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்கை நன்றே அப்படின்னா, கடனை உடனே வாங்கியாவது எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நகை நட்டை அடகு வச்சாவது படிச்சுக்க அப்படின்னு சொல்கிறார். எக்ஸாம் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்தையும் எவ்வளோ சிரமப்பட்டாவது கட்டி படிச்சுக்க அப்படிங்கிறதான் உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்கை நன்றே. ஓகே, ரைட் சார். அடுத்தது, பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். அது என்ன சார்? ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சியோ அக்காவோ அண்ணனோ இருந்தால் உங்கள் அம்மாட்ட போய் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. என்ன கேட்பீங்க? உனக்கு என்ன பிடிக்குமா, தங்கச்சியை பிடிக்குமா, என்ன பிடிக்குமா, அக்காவை பிடிக்குமா? அப்படி கேட்டோன்னு உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? உடனே உங்கள் அம்மா ஒரு பொய் வச்சுருப்பாங்க. என்ன பொய் அது? எனக்கு 2 பேரும் 2 கண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. உலகத்தின் ஆகச்சிறந்த பொய், மிகச்சிறந்த பொய் அப்படின்னா அதுதான். உண்மையாகவே ஒரு தாய் ரகசியமாக கூட நான் சொல்லுகிறேன், உண்மையாகவே ஒரு தாய் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி பார்ப்பதில்லை. பார்க்கவே மாட்டாங்க. சும்மா பார்க்குற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சார் அம்மாவே இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்களே போய் இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள், அல்லது இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அல்லது எப்போதாவது ஒரு சமயம் மற்ற குழந்தைய விட நீங்கள் ஒரு 10 மார்க் கூட வாங்கிட்டீங்கன்னா உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? உங்கள் தங்கச்சிக்கிட்டே அண்ணன்ட்ட போய், அந்த பிள்ளையும் தான் இருக்குது உன்ன மாதிரியா, பாரு எப்படி மார்க் வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாராட்டிடுவாங்க இல்லையா? அந்த பாராட்டு உங்கள் அண்ணன்ட்டையோ தம்பிகிட்டையோ தங்கச்சிக்கிட்டயோ மட்டும் இருக்காது, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இருக்கும். நீங்கள் ரகசியமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என் பொண்ணு பிரச்சனை நல்லா படிப்பா, என் பையன் பிரச்சனை நல்லா படிப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை தான் சொன்னார். பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியுங்கிறதுக்கு வேற எதுவுமே அர்த்தம் கிடையாது. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்கை நன்றே, பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். அம்மா கிட்டேயே நீங்க நல்லா பேர் வாங்கணும்னா நிச்சயமா நீங்க என்ன பண்ணணும்? நல்லா படிச்சே ஆகணும்னு சொல்றாரு. நான் நம்புறேன் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் நல்லா படிச்சதுனால தான் கல்லூரி வரைக்கும் வந்திருக்கீங்கிறதுனால உங்களுக்கு எல்லோருக்கும் உங்க அம்மா மேல, உங்க அம்மாவுக்கு உங்க மேல ஒரு நல்ல பாசமும் பிரியமும் சிறப்பும் இருக்கும். அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வெளியில இருக்கவங்களுக்காக இதை நம்ம சொல்லணும். அது ரைட். அந்த 2வது வரி புரிஞ்சு சார். 3வது, ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும். ஒருத்தருக்கு பதவிக்கு வர்றது அல்லது வெற்றிக்கு வர்றது, வெற்றி அடைவது, ஒருவருக்கு இருக்கை கொடுக்கறது அப்படின்னா பொதுவாக காப்பியங்கள்ல என்ன சொல்லியிருக்கு? நீங்க கம்பராமாயணம், மகாபாரதம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேர் இலக்கியங்கள்